8.25 சென்ட்ல வடக்கு பார்த்த மாரி ஒரு சூப்பரான வீடு தான் இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா 2.25 சென்ட் இடத்துல வந்துட்டு இந்த வீடு வந்து சூப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுத்துருக்காங்கங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க, வேற லெவல்ல வந்து பண்ணி குடுத்துருக்காங்கங்க. ஸோ ஃப்ரண்ட்லயே வந்து அந்த கார்னர்ல வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் வந்து எல் டைப்ல குடுத்து, ஹரிசாண்டல் வெர்டிகல்ல குடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக காடி ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. ஃப்ரண்ட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சூப்பரான டிசைன்ல வந்துட்டு லேசர் கட்டிங் கிரில்லுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த சைடு லெஃப்ட் சைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இதுலேயும் நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குங்க. அது போக எம்எஸ்ல ஒரு ஹெவி டியூட்டி கேட் கொடுத்துருக்காங்க. அது போக ரேம்ப் வந்து ப்ராப்பரான ஸ்லோப்பில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து கார்டனிங் ஸ்பேஸ்க்கும் வந்து நமக்கு இடம் கொடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீடு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 2 கேட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட் ஒன்று, மெயின் கேட் ஒன்றுங்க. உள்ளே வந்ததுமே வந்து நமக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. போர்வெல் அண்ட் சம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. வீடு வடக்கு பார்த்து அப்படிங்கிறதுனால வடகிழக்கு மூலையில் ஜல மூலையில் வந்து ப்ராப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த வீடு வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கார் பார்க்கிங் தாராளமாக இருக்குங்க. அது போக நீங்கள் பைக்குமே 2-3 டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்கள், மேலே வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உட்டன் தீமில் வந்துட்டு நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அவுட்டர் டாய்லெட் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து இந்தியன் டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. அது போக நம்ம குளிக்கிற மாதிரி ஷவர் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது போக ஈபிக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாவில். அது போக ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்காக உடன் விண்டோ கொடுத்து, விண்டோவை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்டில் வந்து நீட்டாக வந்து இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நோசிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆர்டர்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ண மாட்டாங்க. பட் ஒவ்வொரு பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற வீட்டை தெளிவாக கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுலேயுமே பாருங்கள், ஃப்ரேமை சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த கிரானைட் வந்து ஆர்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நோசிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செலவுகள் வந்து அதிகமாக இழுக்கக்கூடியதாங்க. பட் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ரிச் லுக்கில் கிடைக்குங்க. அது போக வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஷெட் பேக் வந்து கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான டேப் கனெக்ஷன் இருக்குது. போர் வாட்டருக்கான டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீ குட் ஃப்ரேமில் டீ கூட்டில் வந்து ஒரு சூப்பரான டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான லாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோட மெஷர்மெண்ட் மட்டும் 16x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஸோ ஃப்ரண்ட் டைப்பில் உடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், அதாவது வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. க்ரீன் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ டபுள் லேயரில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதிலே ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல் ஒர்க்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் லாங் நல்ல உங்களுக்கு ஒரு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அது போக கம்ப்ளீட்டாக அதை சுற்றியுமே பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஒர்க் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷோகேஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே உள்ளே வந்து கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பூஜா திங்ஸ் வைக்கிற அளவுக்கு. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் வந்து கிரானைட் லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உட்டனில் வந்து 3x3ல ஒரு விண்டோ கிச்சன் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் 3x4ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் ஒட்டியே பாருங்கள், இந்த சைடு வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட்லேயே வந்து பண்ணுறது ரொம்ப சிரமங்க. பட் இந்த வீடு ஒவ்வொரு வேலைகளுமே நல்லா பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. புக் பண்ண உடனே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியாலே வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக செல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக டோர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி. அது போக கம்ப்ளீட்டாக வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க.
தாராளமாக இருக்குதுங்க. இதில் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து தாராளமாக இருக்குதுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு கால் கிச்சன் டைனிங் அண்ட் 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் வந்துருக்குதுங்க. இங்கே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுபோக உட்டன் விண்டோ வந்து 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உட்டோருக்கு எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு வந்து ஒரு டிவி யூனிட்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. அது போக அது பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பெட்ரூம்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா பாத்ரூம்க்கு வந்து பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பெட்ரூம் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடிமேட் டோருங்க. ஸோ டோரோட பேட்டர்ன் வந்து சூப்பராக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில், அதாவது அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 10/10 வந்துட்டு ஒரு சூப்பரான பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுலேயுமே வந்து நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க்கு, லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் டிசைனில் வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ராப் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு கடப்பா செல்ஃப் வந்து பெட்ரூம்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே வருதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சோப்புகளுக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வீட்டோட பில்டர் வேறு லெவலில் வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு 2.25 சென்ட்டை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக நல்ல ஸ்பேசியஸாக வந்து இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காருங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்ட்டிக் ஏரியாவில் வந்துருக்குதுங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் மாட்டர் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸோட ரைசரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஹைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பேரப்பட் வால் நல்லா ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. வில்லர்ஸ் எல்லாத்துக்குமே டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டரில் வந்து 2 ஓவர் ஹெட் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து துணிக்காய போகிறக்கான கம்பி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன், டேப் கனெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பட்ஜெட் 63 லட்சம் வருதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டிங்க. துடியலூருக்கு அடுத்தது மணிகாரன் பாளையம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். வடக்கு பார்த்த பிளாட்டில் 2.25 சென்ட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பெரியில் இந்த வீடு அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணி வைங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.